அது ஒரு கிராமத்துல இருந்த அரசு மருத்துவமனை. ராத்திரி 2 மணி இருக்கும். பதற்றத்தோட ஒரு குடும்பம் அந்த மருத்துவமனைக்கு வர்றாங்க. மயங்கிய நிலையில ஒரு பொண்ணை கொண்டு வந்து பெஞ்ச்ல கிடத்துறாங்க. அம்மா, என் பொண்ணு தப்பு பண்ணிட்டா, வாழவே கூடாதுங்கிற எண்ணத்துல எதையோ குடிச்சிட்டா, தயவு செஞ்சு அவளை காப்பாத்துங்க, ஏதாவது செய்யுங்க அப்படின்னு வந்தவங்க கெஞ்சினாங்க. அது ராத்திரி 2 மணிங்கிறதால குறைவான மருத்துவர்கள் தான் அங்க இருந்தாங்க. அவங்களும் அவசர சிகிச்சை பிரிவுல இருக்க அங்கிருந்த ஒரு திறமையான செவிலியர் தான் அந்த பொண்ணுக்கு முதலுதவி செஞ்சாங்க. மருத்துவர் சொல்ல சொல்ல பரபரப்பா செயல்பட்டு சிகிச்சையும் கொடுத்தாங்க. அதனால கொஞ்சம் போராடினதுல அவளை காப்பாத்த முடிஞ்சிச்சு. அந்த செவிலியர் முழு மனசோட தன்னோட வேலையை செஞ்சாலும் அவங்க மனசுல ஒரு கேள்வி ஓடுச்சு. இந்த பொண்ணு எதனால இப்படி செஞ்சா, இந்த சின்ன வயசுல இத செய்யற அளவுக்கு எது அவளை தூண்டுச்சு அப்படின்னு பல கேள்விகள் அவங்க மனசுல ஓடுச்சு. அடுத்த நாள் காலையில அந்த பொண்ணு முழிச்சிட்டா. காவலர்களும் அந்த பொண்ணு கிட்ட வாக்குமூலம் வாங்கினாங்க. அந்த செவிலியரும் மறுபடி அவளை கவனிக்க வந்தாங்க. ஆனா அந்த பொண்ணு எதுக்குமே ஒத்துழைக்கல. சரியா சாப்பிடல, மருந்து குடிக்கல. என்னை ஏன் காப்பாத்துனீங்க, உங்களை யார் என்ன காப்பாத்த சொன்னா அப்படின்னு கோவமா மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்தா. அந்த நேரம் அந்த செவிலியர் அந்த பொண்ணு பக்கத்துல போனாங்க. அவளோட கைகளை பிடிச்சுக்கிட்டு, உன் வாழ்க்கையில அப்படி என்னதான் நடந்தது, எது உன்னை இதுக்கு தூண்டுச்சு, உன் வாழ்க்கையில அப்படி என்ன பிரச்சனை தான் இருக்கு அப்படின்னு மெதுவான குரல்ல அவகிட்ட கேட்டாங்க. அவ சொன்னா, எல்லாமே முடிஞ்சிருச்சு, என் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு. நான் படிக்கணும்னு நினைச்சேன், வேலைக்கு போகணும்னு நினைச்சேன், எதுவுமே முடியல. கல்யாணம் தான் பண்ணி வச்சாங்க. அந்த கல்யாணமும் நல்லபடியா அமையல. போன நாள்ல இருந்து இதை கொண்டு வரல, அதை கொண்டு வரலன்னு எப்ப பார்த்தாலும் பேச்சு. இது செஞ்சா குத்தம், அது செஞ்சா குத்தம். இதுல கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது. எனக்கு குழந்தை வேற இல்ல. ஒரு புழுவை பாக்குற மாதிரி பாக்குறாங்க, ஒரு புழுவை விட மோசமா நடத்துறாங்க. யார்கிட்ட போய் சொல்றது? கல்யாணம் பண்ணி வச்ச பெத்தவங்க கிட்ட சொன்னா கூட இதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல, சரியாயிரும்னு ஆறுதல் தான் சொல்றாங்களே ஒழிய என் மனசு படுற பாட புரிஞ்சுக்க இங்க யாருமே இல்ல. இந்த நரகத்துல நான் ஏன் வாழணும்? என்னை ஏன் காப்பாத்துனீங்க, என்னை ஏன் காப்பாத்துனீங்க? அந்த பொண்ணு சொல்ல சொல்ல அந்த செவிலியர் கண் கலங்குனாங்க. அவ கைகளை மறுபடியும் பிடிச்சு மெதுவான குரல்ல அவகிட்ட சொன்னாங்க, இங்க பாருமா, சிலருக்கு வாழ்க்கையில பிரச்சனை இருக்கும், சிலருக்கு வாழ்க்கையே பிரச்சனையா இருக்கும். ஆனா அதுக்கு மரணம் ஒரு தீர்வாகாதுமா. அந்த பொண்ணுக்கு கோவம் வந்துச்சு. எடுத்தறிஞ்சு பேசினா, நீங்க இப்படிதான் சொல்லுவீங்க, உங்களுக்கு என்ன வேலை இருக்கு, சம்பளம் இருக்கு, நீங்க பாட்டுக்கு பேசிட்டு போயிருவீங்க, என் நிலைமையில இருந்து பார்த்தாதான் தெரியும் அப்படின்னு. அதை கேட்டு அந்த செவிலியர் கோவப்படல. அந்த பொண்ணை எதிர்த்து எந்த வார்த்தையும் பேசல. அம்மா, நீ எனக்கு ஒரு 10 நிமிஷம் கொடு, நான் உனக்கு ஒரு பொண்ணை பத்தி சொல்றேன். எங்க ஊர்ல இருந்து ஒரு பொண்ணு, கிட்டத்தட்ட உன்ன மாதிரியான பிரச்சனைகள் தான். ஆனா இப்போ அந்த பொண்ணு நல்லா இருக்கா. 10 நிமிஷம் நான் சொல்றத கேக்குறியா? அந்த பொண்ணுக்கு அவங்க சொல்றதையெல்லாம் கேக்குறதுக்கு விருப்பம் இல்ல. ஆனாலும் மத்தவங்க எல்லாம் கண்டுக்காம இருக்கும்போது மெனக்கிட்டு தாங்கிட்ட வந்து பேசுற இவங்க கிட்ட அவளால மறுப்பு சொல்ல முடியல. சரி சொல்லுங்கன்னா அவங்களும் அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணை பத்தி சொல்ல ஆரம்பிச்சாங்க. அந்த பொண்ணோட பேரு மலர்கொடி. யார் இந்த மலர்கொடி? வாழ்க்கை வெறுத்து போற நிலைமையில கூட அந்த பொண்ணு மலர்கொடியோட கதைய எதனால கேட்கணும்? இந்த கேள்விகளுக்கான பதில இந்த காணொளி சொல்லும். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆப்பிள் பாக்ஸ். உங்க கூட பேசிட்டு இருக்கிறது சபரி. அது கடலூர் மாவட்டம் வல்லம்படுகைங்கிற அழகான கிராமம். அந்த ஊர்ல ஜெம்புலிங்கம் கோவிந்தம்மாள்னு ஒரு தம்பதி இருக்காங்க. அவங்களுக்கு மொத்தம் 7 குழந்தைகள். அதுல 5ஆவதா பிறந்த குழந்தைதான் மலர்கொடி. மலர்கொடி எப்பவுமே துருதுருன்னு இருப்பா. அவளுக்கு ஒரே ஒரு குறிக்கோள் தான், நல்லபடியா படிக்கணும், கல்லூரிக்கு போகணும், வேலைக்கும் போகணும். அதுக்கு இடையில என்ன பிரச்சனை வந்தாலும் அதை தாண்டி போற அளவுக்கு அவளுக்கு மனோதிடம் இருந்துச்சு. அந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவ இருந்த அந்த சின்ன கிராமத்துல 8வது வகுப்பை தாண்டறதே பெரிய விஷயம்தான். 8வது தாண்டின பிறகே பக்கத்து ஊருக்கு சிதம்பரத்துக்கு போய் தான் மேல படிக்கணும். அதுவும் பேருந்து வசதி கூட கிடையாது, சைக்கிள்ல போய் தான் படிக்கணும். அப்படி போய் தான் அவ படிச்சான்னா பாத்துக்கோங்க படிப்பு மேல அவளுக்கு எவ்வளவு ஆர்வம் இருந்திருக்கும்னு. நாட்கள் நகர்ந்து போச்சு. மலர்கொடி தன்னோட 12வது வகுப்பு படிப்பை முடிச்சா. தான் ஆசைப்பட்ட படி கல்லூரிக்கு போகணும்னு மனசு முழுசும் கனவோட இருந்தா. ஆனா வாழ்க்கை அவளுக்கு வேற திருப்பங்களை வச்சிருந்தது. அத்தனை நாள் தன் எதிர்காலத்தை பற்றிய கனவோடையும் நம்பிக்கையோடையும் இருந்த அவளுக்கு அது எல்லாத்துக்கும் நேர்மாறான நாட்களை காலம் வச்சிருந்துச்சு. ஆமாங்க, மலர்கொடியோட பெற்றோர் அவளை மேல படிக்க வைக்க தயாரா இல்ல. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அவங்க வரன் தேடுனாங்க. சரியான வரன் கிடைக்கவும் காலகாலத்துல கல்யாணம் பண்ணணும், உனக்கு அப்புறம் தங்கச்சிகளும் இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி திருமணம் செஞ்சு வச்சாங்க. வடஹரி ராஜபுரத்தை சேர்ந்த ராமலிங்கம் என்பவருக்கும் மலர்கொடிக்கும்
திருமணம் நடந்துச்சு. கேட்டுக்கோ மலர்கொடி, பையனுக்கு நிலபுலனெல்லாம் இருக்கு, அவனும் உழைக்கிற பையன்தான். உன் வாழ்க்கை நல்லபடியா இருக்கும், உன் எதிர்காலம் நீ நினைச்சதை விட நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி மலர்கொடிய அனுப்பி வச்சாங்க அவங்க பெற்றோர். ஆனா பல எதிர்பார்ப்புகளோடும் கனவுகளோடும் கணவர் வீட்டுக்கு போன மலர்கொடிக்கு அவ எதிர்பார்த்த மாதிரியான வாழ்க்கை அமையலங்க. அவளோட கணவர் ரொம்ப நல்லவர் தான், ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாரு, பாசமா இருந்தாரு. ஆனா அவரோட அம்மாவுக்கு தான் மலர்கொடி மேல திருப்தி இல்ல. மலர்கொடி மேலன்னு சொல்றதை விட அவங்களுக்கு வந்த சீர் மேல திருப்தி இல்ல. நம்ம ஒரே பையன் வச்சிருக்கோம், நிறைய நிலபுலனெல்லாம் இருக்கு, நம்ம வசதிக்கு ஏத்த மாதிரி பெண் வீட்டுல சீர் செய்யலையோ அப்படின்னு அவங்களுக்கு எண்ணம். நம்ம நல்ல பொண்ணு தானே, நம்ம வீட்டுல நல்லபடியா தானே கல்யாணம் செஞ்சு வச்சாங்க, அப்படி இருந்தும் ஏன் இவங்களுக்கு நம்மள பிடிக்கல அப்படின்னு மலர்கொடிக்கு குழப்பம். ஆனாலும் நாள் போனா சரியாயிரும்னு நம்பிக்கையோட நாட்களை நகர்த்தினாங்க மலர்கொடி. நாட்களும் நகர்ந்துச்சு. நாள் போக போக அவங்களுக்கும் அவங்க புகுந்த வீட்டுக்கும் இருந்த உறவு கசப்பாச்சே ஒழிய சுமூகமாலாம் ஆகல. இருந்தாலும் கணவனுக்கும் மனைவிக்கும் நடுவுல இருந்த காதல் அந்த உறவை கட்டி வச்சிருந்துச்சு. அந்த தம்பதிக்கு 2வது குழந்தையும் பிறந்துச்சு. ஆனா 2 குழந்தைங்க பிறந்த பிறகும் புகுந்த வீட்டு பிரச்சனை மட்டும் ஓஞ்சபாடு இல்ல. என்னதான் படிச்சிருந்தாலும் என்னதான் புத்திசாலித்தனமா இருந்தாலும் இந்த பிரச்சனைக்கு மட்டும் எப்படி தீர்வு சொல்றதுன்னு மலர்கொடிக்கும் தெரியல. இதுல அவங்களுக்கு உச்சகட்ட பிரச்சனையா இருந்தது பணம் தான். எந்த செலவானாலும் சரி அவங்க கணவர்கிட்ட கேட்க முடியாது. கேட்டாலும் அவர் மறுபடி அவங்க அம்மா கிட்ட இருந்து வாங்கிதான் மனைவிக்கு கொடுக்கணும். ஏற்கனவே வெறுப்போட இருக்கிற அவங்க கிட்ட அடிப்படை தேவைகளுக்கு கூட பணம் கேட்கும் போது இவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாத்துக்கோங்க. கூனி குறுகி சுயமரியாதைய கேள்விக்குறியாக்கி வேற வழியே இல்லாம தான் தன் தேவைகளை கணவர்கிட்ட சொல்லுவாங்க மலர்கொடி. பாருங்களேன், இங்க எல்லாருக்குமே பிரஷர் பாயிண்ட்னு ஒண்ணு இருக்குங்க. அதாவது எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாலும் எவ்வளவு பிரச்சனை கொடுத்தாலும் தாங்கிட்டே இருப்பாங்க. ஆனா திடீர்னு ஒரு கட்டம் வந்துச்சு, வெடிச்சிருவாங்க. என்ன முடிவு வேணும்னாலும் எடுப்பாங்க. அது மாதிரி மலர்கொடி திடீர்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இதுக்கு மேல என்னால இந்த வீட்டுல இருக்க முடியாது, மறுபடியும் வெறுப்ப சுமக்க முடியாது, எனக்கு ஏதாவது வழி பண்ணுங்க, தனியாவது வீடு பார்த்து வைங்கன்னு தைரியமா கேட்டாங்க கணவர்கிட்ட. ஆனா அவங்க கணவருக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. ஒரு பக்கம் மனைவி, இன்னொரு பக்கம் அம்மா, அதுவும் 15 வருஷத்துக்கு அப்புறம் தவம் இருந்து தன்னை பெத்த அம்மா. தான் மேல உயிரா இருக்கிற அம்மா கிட்ட எனக்குன்னு சம்பளம் கொடுங்க, இல்லன்னா நான் வெளியே போறேன்னு எப்படி சொல்ல முடியும்? சரி, அப்படியே வெளியே போனாலும் ஆரம்ப கட்டத்துக்குனாலும் எதை வச்சு செலவு பண்ண முடியும்? எங்க போய் வேலை பார்க்க முடியும்? இதுல இத்தனை நாள் கூட பரவாயில்ல. ஆனா மலர்கொடி எப்போ வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொன்னாங்களோ அப்பத்துல இருந்து பிரச்சனைகள் 2 மடங்காச்சு. இவ உனக்கு தேவையே இல்லைன்னு பேச்சு வந்துச்சு. மலர்கொடியோட கணவருக்கு மன அழுத்தம் அதிகமாச்சு. அவர் என்ன நினைச்சாரோ தெரியல. சாதாரணமா கூட்டிட்டு போற மாதிரி ஒரு நாள் தன்னோட மனைவியையும் குழந்தைங்களையும் வெளியே கூட்டிட்டு போனாரு. மலர்கொடியோட அப்பா வீட்டுல விட்டாரு. 2 நாள் தான், நான் சீக்கிரத்துல வந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு தன்னோட வீட்டுக்கு போனாரு. அந்த இரவே தவறான முடிவெடுத்து தன்னோட உயிரை மாச்சுக்கிட்டாரு. அடுத்த நாள் பொழுது விடிஞ்சப்போ மலர்கொடியோட வாழ்க்கை மொத்தமா தலைகீழாச்சு. தன்னோட கணவர் வருவாரு, தன்னை வந்து கூட்டிட்டு போவாருன்னு நம்பிக்கையோட காத்திருந்த அவங்களுக்கு அவரோட மரண செய்தி தான் வந்து சேர்ந்துச்சு. அந்த மரணம் அந்த 2 குடும்பங்களையும் அதிகமாவே பாதிச்சுது. ஒரு பக்கம் பல வருஷம் கழிச்சு பிறந்த ஒரே மகனை பறி கொடுத்த அம்மா, இன்னொரு பக்கம் 23 வயசுல திருமணமான 4 வருஷத்துல கணவரை பறி கொடுத்த மலர்கொடி. அந்த ஒரு மரணம் 2 பேரையும் நிலைகுலைய வச்சுது. கணவருடைய மரணத்துக்கான பழியும் மலர்கொடி மேல விழுந்துச்சு. தன்னோட தாய் வீட்டுக்கே திரும்பினாங்க. ஒரு குழந்தைய கணவரோட அம்மாவும் இன்னொரு குழந்தைய மலர்கொடியும் வளர்க்கறதுன்னு முடிவும் ஆச்சு. எத்தனையோ எதிர்பார்ப்புகளோடும் கனவுகளோடும் தொடங்கின அவங்க வாழ்க்கை வெறும் 4 வருஷத்துல செதஞ்சு போச்சு. அப்புறம் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க எல்லாரும் வந்தாங்க, துக்கம் விசாரிச்சாங்க. ஆளாளுக்கு ஒரு கருத்து சொன்னாங்க. உனக்கு சின்ன வயசு தானே ஆகுது, குழந்தைங்களை மாமியார் கிட்ட விட்டுட்டு உன் வாழ்க்கைய நீ பாருன்னு ஒரு சிலர். இனி பொட்டு வைக்காத, பூ வைக்காத, வெளியே வராத, யார் முகத்திலையும் முழிக்காதன்னு இன்னும் சிலர். இந்த வயசுலயே இப்படி ஆயிடுச்சே, அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு இன்னும் சிலர். இதையெல்லாம் கேட்டு கேட்டு நம்பி அந்த மரணத்தை உள்வாங்க முடியாம தனிமையில கிடந்து கணவரின் நினைவுகளிலேயே தொலைந்தபடி மலர்கொடி. அவங்களுக்கு அப்போ அப்படிதான் தோணுச்சு. அவங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இனிமேல் காலம் பூரா இப்படியே தான் இருக்கணும், இதுக்கு மேல தான் வாழ்க்கை உருப்பிடுறதுக்கு வழியே இல்லைன்னு அவங்களுக்கு தோணதான் செஞ்சுச்சு. ஆனா அந்த சமயம்தான் அவங்க ஒரு தேவதைய சந்திச்சாங்க. அந்த தேவதை வானத்துல இருந்து வரல, வெள்ளை டிரெஸ் போட்டிருக்கல, அந்த தேவதைக்கு ரெக்கைகள் கூட இல்ல. ஆனா அது தேவதை தான், அம்மா என்னும் தேவதை. அவங்க சொன்னாங்க, மலரு, நீ யாரையும் நம்பாத,
அப்பா பாத்துக்குவாரு, அண்ணன் பாத்துக்குவான், தம்பி பாத்துக்குவான், யாரும் பார்க்க தேவையில்ல. யாரையும் நீ நம்பவும் தேவையில்ல. நீ படிக்கணும்னு சொல்லுவல்ல, படிக்கதானே உனக்கு பிடிக்கும், படி. படிச்சு வேலைக்கு போ, சொந்த கால்ல நில்லு. இனி உன் வாழ்க்கையில நீ எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் நீயா எடுத்த முடிவா இருக்கணும். யார் எதிர்த்தாலும் யார் என்ன பண்ணாலும் நான் உனக்கு துணையா நிப்பேன். நீ படிக்கிற வரைக்கும், வேலைக்கு போற வரைக்கும் உன் குழந்தைய நான் பாத்துக்குவேன். நீ போ, படி. அந்த தேவதை அவங்க அம்மா சொன்ன இந்த வார்த்தை மலர்கொடிக்கு இனியும் தன்னோட வாழ்க்கை இருக்குன்னு நம்பிக்கை கொடுத்துச்சு. அதுக்குன்னு அவங்களுக்கு தடையே இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்க அப்பா ரொம்ப பயந்தாங்க. ஊர் உலகத்துல இருக்கிறவங்க தன் மகளை தப்பா பேசிடுவாங்களோ, தன் மகளோட ஒழுக்கத்தை யாராவது தப்பா பேசிடுவாங்களோன்னு ரொம்ப பயந்தாங்க. அவங்க வெளியே போறதுக்கோ படிக்கிறதுக்கோ அனுமதி தரல. வாங்கின பல விண்ணப்ப படிவங்கள் கிழிக்கப்பட்டுச்சு. ஆனா மலர்கொடியோட அம்மா விடலையே. எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு, எங்கெல்லாம் தன் மகளுக்கு வழி இருக்குன்னு தேடிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு சர்வீஸ் ஹோம்ல படிப்பு சொல்லி தர்றாங்க, விடுதியில தங்க அனுமதிச்சு இந்த டைப் ரைட்டிங், ஷார்ட் ஹேண்ட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சொல்லி தர்றாங்கன்னு கேள்விப்பட்டாங்க. கணவரை எதிர்த்து தன் மகளோட படிப்புக்கு துணை நின்னாங்க. விடுதியில இருக்கிற நம்ம பொண்ண ஒரு தடவையாவது பாருங்க, உங்களுக்கே அவ அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியும்னு கணவரை ஊக்கப்படுத்தினாங்க. விளைவு, ஒரு நாள் மலர்கொடியோட அப்பா அவங்க வீட்டை விட்டு வெளியே போக கூடாது, படிக்க கூடாதுன்னு சொன்ன அப்பா விடுதியில தங்கியிருந்த தன்னோட பெண்ணை பார்க்க போனாரு. அந்த விடுதியை பார்த்து இந்த உலகத்துல யாரையும் எதிர்பார்க்காம தானே தன்னை கவனிச்சுக்க தயாராயிட்டு இருந்த தன்னோட மகளை பார்த்து மனசு மாறுச்சு. வெளியிடத்துல வச்சு தான் பொண்ணை பார்த்த அந்த அப்பாவுக்கு ஒரு விஷயம் கண்ணை உறுத்துச்சு. பொட்டு வைக்காம வெறுமையா இருந்த மலர்கொடியோட முகம். அவர் வேகமா நடந்து போனாரு. ஒரு கடையில இருந்து பொட்டு பாக்கெட் வாங்கினாரு. அதை தான் பொண்ணு கிட்ட கொடுத்து, இத வச்சுக்கோ, இனி உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியா நடக்கட்டும், நீ நினைச்சதெல்லாம் உனக்கு கைகூடட்டும்னு சொல்லி வாழ்த்தி கிளம்பினாரு. அந்த இடத்துல மலர்கொடியோட கண்கள் கண்ணீரால நிரம்புச்சு. இனி தான் வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியா நடக்கும்னு நம்பிக்கை பிறந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில எல்லாமே முன்னேற்றம் தான். அடுத்த சில வருடங்கள் செவிலியருக்கான படிப்பு, ஒரு தனியார் மருத்துவமனையில வேலை. அந்த வேலையில வாங்கின சம்பளத்தை வச்சே இளங்கலை படிப்பு, முதுகலை படிப்பு, இறுதியா ஒரு நாள் அரசாங்க வேலை. எந்த இடத்துல தான் வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு அவங்க நினைச்சாங்களோ, எந்த இடத்துல இதுக்கு மேல அவங்க முன்னேற வழியே இல்லைன்னு ஊரார் சொன்னாங்களோ, அதே இடத்துல தொடர்ந்து பறக்கிற கழுகு போல அவங்க வாழ்க்கை உயர்ந்துச்சு. இப்ப மலர்கொடி ஒரு செவிலியர். அதுவும் எத்தனையோ கிராமங்கள்ல வேலை பார்த்த, எத்தனையோ அரசு மருத்துவமனைகள்ல தன் கடமையை செஞ்ச ஒரு அரசு செவிலியர். இந்த கதையில தான் உயிரை போக்கிக்கணும்னு நினைச்ச ஒரு பொண்ணுக்கு முதலுதவி செஞ்சு ஒரு செவிலியர் காப்பாத்துனாங்கன்னு சொன்னேன்ல, அந்த செவிலியர் வேற யாருமே இல்ல, மலர்கொடி தான். அம்மா, நான் வேற யார் கதையும் சொல்லல, என் கதையை தான் சொன்னேன். இந்த உலகம் நம்ம வாழ்க்கைய முடிக்கிறதுக்கு 1000 வழி சொல்லும், 1000 பழி சொல்லும். நம்ம அனுபவிக்கிற வலியையும் வேதனையையும் சாதாரணமானதுன்னு சுலபமா சொல்லிரும். ஆனா அதுக்குன்னு செத்துட்டா இதெல்லாம் சரியாயிரும்னு நினைச்சா நம்மளை விட முட்டாள் வேற யாருமே இல்ல. செத்தாலும் கூட புனிதர் பட்டம் எல்லாம் கிடைக்க போறதில்ல. ஒரு கோலன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா ஒருவேளை கொஞ்சம் தாக்கு பிடிச்சிட்டு நீ வாழ்ந்துட்டேன்னு வை, உன்னால உன் வாழ்க்கையை மாத்த முடியும். உன் வாழ்க்கை மூலமா பதில் சொல்ல முடியும். ஏதாவது செய், ஆனா அதை வாழ்ந்துகிட்டே செய். அந்த இடத்துல அந்த பொண்ணோட மனசு மாறுச்சு. இங்க பாருங்க, நான் இவ்வளவு நேரம் சொன்னது கதை கிடையாது. மலர்கொடிங்கிறவங்க புனைவு கதாபாத்திரம் கிடையாது. இதோ இந்த போட்டோல நீங்க பாக்குறீங்களே, இவங்க தான் மலர்கொடி அம்மா. போன வருஷம் இவங்க ரிட்டையர்ட் ஆனாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு காணொளி வேணும், எங்க அம்மாவோட வாழ்க்கையை காணொளியாக்கி நான் உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு அவங்க பையன் என்ன கான்டாக்ட் பண்ணாங்க. சிஸ்டர், எங்க அம்மாவை பார்த்து எங்க ஊர்லயே நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆயிருக்காங்க, நீங்களும் கூட சொன்னீங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு நம்பிக்கை பிறக்கும், நீங்க சொல்லுங்கன்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க. உங்களை நிறைய பேர் உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு கட்டத்துல அடிமேல அடி வாங்கியிருப்பீங்க. பிறந்த வீடு, புகுந்த வீடு, நண்பர்கள், இப்படி எல்லாருமே உங்க வாழ்க்கை முடிஞ்சிருச்சுங்கிற கட்டத்துல உங்களை கொண்டு வந்து நிறுத்தி இருப்பாங்க. அந்த மாதிரி சமயத்துல இந்த மலர்கொடி அம்மாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு சொல்ற உரிமை யாருக்குமே கிடையாது. ஆனா அதை தொடர்ற கடமை உங்களுக்கு இருக்கு, உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒரு பொண்ணு தலை குனிஞ்சா தான் குடும்பத்துக்காக தான் தலை குனிவா. அதே பொண்ணு தலை நிமிர்ந்தா தான் ஒட்டுமொத்த தலைமுறையையும் தலை நிமிர வைப்பா. இதை குனிந்தபடி பார்க்கும் உங்களை இயற்கையும் இறைவனும் உங்கள் உழைப்பும் நிமிரச் செய்யட்டும். இன்னொரு நாள் இன்னொரு கதையோட மறுபடியும் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபரி. நன்றி, வணக்கம்.